மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்திற்கு கடலில் நிலைநிறுத்தப்பட்டு பயன்படுத்தப்படக்கூடிய ராட்சத குழாய்கள் கரை ஒதுங்கிய நிலையில் அவற்றை மீண்டும் கடலுக்கு இழுத்து செல்லக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், விவரம் என்ன? தேவப்பெரியான் மாமல்லபுரம் அருகே நெம்மேலி என்ற பகுதியில் இயங்கி வரும் கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தில் கடல் நீரை நிலைநிறுத்தப்பட்டு பயன்படுத்தக்கூடிய இந்த ராட்சத பழுப்பு இன்று காலை கரை ஒதுங்கியதால் அதை தீவிரமாக மீண்டும் கடலுக்கு செல்லும் பணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 5 பொக்லைன் மூலம் அதை கரையில் இருக்கக்கூடிய அந்த ராட்சத பழுப்பை கடலில் தள்ளக்கூடிய ஒரு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த கரை ஒதுங்கக்கூடிய இந்த ராட்சத பழுப்பை இழுப்பதற்காக கடலில் 3 ராட்சத கப்பல்கள் வந்துள்ளன. அந்த கப்பல் மூலம் இந்த கரை ஒதுங்கியுள்ள பழுப்புகளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு பணியானது தற்போது காலையிலிருந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றிருக்கும் இந்த நிலையில் இன்னும் சுமார் பல மணி நேரம் இது ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு நீண்ட அளவில் உள்ள இந்த இரும்பு ராட்சத பழுப்புகளை கடலில் உள்ளே செல்லும் பணி மிகவும் ஒரு பெரிய சவாலாகவே உள்ளது ஊழியர்களுக்கு. தொடர்ந்து அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.